Good morning, praise Lord. Welcome to this video. நான் படித்தது கோயம்புத்தூரில். அதுக்கப்புறம் கவர்மெண்ட்டில் வந்து 2 காலேஜில் ஒர்க் பண்ணியிருக்கேன். மற்ற காலேஜஸ்க்கும் விசிட் பண்ணியிருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேரை நான் மீட் பண்ணியிருக்கேன். ஒரு டீச்சர் என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க, ரொம்ப அழுதுட்டு இருந்தாங்க. அவங்க டிபார்ட்மெண்ட்டில் அவங்களும் இன்னொரு டீச்சரும் இருக்காங்க. அந்த டீச்சர் வந்து அன்மேரிடு. இவங்க வீட்லேயும் பிரச்சனை இருக்குது போல இருக்கு. அந்த கொலீக் வந்து இவங்க கிட்ட பேசவே மாட்டேங்கிறாங்களாம் சொல்லி அழுதாங்க. அப்போல சுச்சுவேஷன்ஸு எனக்கு கூட இருந்தது. நிறைய பேர் இவங்க ஒரு வேளை நம்ம வீட்டுக்கு வந்துடுவாங்களோ, ஏதாவது இவங்களைட்டு நமக்கு பிரச்சனை ஆகிடுமோ அப்படிலாம் நினைக்கிறவங்க இருந்தாங்க நான் ஒர்க் பண்ணும்போது. அதுமாரி அந்த ஆசிரியை அதுமாரி அவங்க சொன்னதை நான் கேட்டேன். அதுமாரி ஓல்டு டீச்சர்ஸ் ரிட்டையர் ஆகிறவங்க அப்படி இருப்பாங்க. ரிட்டையர் ஆனவுடனே மறிச்சிடுவாங்க. அதுமாரி நமக்கு செய்யக்கூடிய வேலைகள் இல்லை அப்படின்ற மாதிரி நினைக்கிறவங்களையும் நான் பார்த்தேன். அதுபோல் ஆப்போசிட் செக்ஸ் அவங்க கூட பழகக்கூடிய சூழ்நிலைகள் இருந்தது. நம்மளை விட நம்ம ஒரு ஸ்டேட்டஸில் இருப்போம். நம்மளோட லோயர் அப்படிப்பட்டவங்களோடையும் நம்ம பழக வேண்டியதாக இருக்கும். ஸோ இதிலெல்லாம் நிறைய பாடங்கள் நான் கற்றுக்கொண்டேன். நம்ம நல்லது செஞ்சால் கூட அதை தப்பாக தான் பேசுவாங்க. இல்லை பண விஷயத்தில் ஏமாற்றணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதர் பீப்புள்ஸ் மணி ஓபிஎம் எடுத்துகிட்டு போய் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதுமாரிப்பட்ட ஆட்கள், அதாவது அவிசுவாசிகள், அவங்க ஹேண்ட்லிங் திங்ஸ் நம்மளோட அவங்களது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ நிறைய பாடங்கள் எச்சரிக்கையாக நான் இருக்கிறதுக்காக நான் கற்றுக்கொண்டேன். ஸோ இதெல்லாம் இந்த கவர்மெண்ட் பயிற்சிகள் தான். கவர்மெண்ட் ஸ்டாஃபில் பார்த்திங்கன்னா வந்து ஒன்றுமே தெரியாத பெருக்கிற வேலை தான் செய்ய முடியும், அந்த அளவுக்கு இருக்காங்க. மேல்ஸ் அப்படி இருக்காங்க. சார்ஜன்ஸ் இருக்காங்க, துடைக்கிற வேலை, கிளீனர்ஸ் அப்படிலாம் இருக்காங்க. எல்லாருக்கும் அந்த கவர்மெண்ட் பயிற்சி தான் கொடுக்குது. பணங்கள் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கொடுக்குது. எழுதவே தெரியாத அவங்கள வந்து லெட்டர்ஸ் அது மாதிரிலாம் டிராஃப்ட் பண்ணுறது, அது மாதிரியா பயிற்சிகள் நிறையா கொடுத்து அவங்க ஓரளவுக்கு வளர்ந்த பிறகு அவங்களுக்கு ப்ரொமோஷன்ஸ் எல்லாம் கொடுக்குது. ஸ்டூடெண்ட்ஸ் ஆனாலும் இந்த மாதிரியான பயிற்சிகள், கேரக்டர் பயிற்சிகள் நிறையா கொடுக்குது. அது தப்பு செய்கிற மாணவன் அல்லது மாணவிக்கு வந்து பரீட்சையில் ஃபெயில் போட்டுருவாங்க. அவங்களுக்கே தெரியாது அவங்க ஏதோ தப்பு செஞ்சனால்தான் அவங்களுக்கு அது மாதிரி தண்டனைகள் கிடைச்சதுன்னு. அதுபோல் பிஹேவியர் டீச்சிங்ஸ் வந்து இப்போல்லாம் யூனிவர்சிட்டியில் நிறைய செய்கிறாங்க. ரிட்டையர்ட் பர்சன்னா உடனே மறிச்சிடுறாங்க அப்படி சொன்னேன் பார்த்தீங்களா. நிறைய பேருக்கு எம்ப்ளாயீஸ்க்கே வந்து காலையில் எழுந்து ஏன் தான் வேலைக்கு வரமோ அப்படி சொல்லிட்டு அந்த மாதிரி ஃபீலிங்ஸ் இருக்குது. அதெல்லாம் வந்து ஒரு விஷன் இல்லாத நிலைமைகள் தான். சாயந்தரம் எப்போ வரும், வீட்டுக்கு ஓடிடலாம் அப்படின்னு அந்த கம்யூட்டிங்லேயே தான் இருப்பாங்களே தவிர அந்த ஸ்டூடெண்ட்ஸை குறித்த பாரமோ, அவங்களுக்கு அவங்க எப்படி பழைப்பாங்க, அவங்களுக்கு எதான ஒரு நல்லது நம்ம சொல்லித்தரணும் அப்படின்னு நானே அப்படி நினைக்காத இருந்த நாட்கள் இருந்தது. அதுக்கப்புறம் தினசரி வேலைக்கு எழுந்து நம்ம போகிறது வந்து சிரமமாக இருந்த நாட்கள் இனிஷியலாக நிறைய பேருக்கு அப்படி இருக்குது. வேலையை விட்டுறவங்க கூட இருக்காங்க.
ஸோ கவர்மெண்ட்டில் எப்படின்னா வந்து உன் வேலையை நீ பார்க்கணும் அப்படி சொல்லிட்டு வீண் பேச்சு பேசக்கூடாதுன்னு அது மேலே பயிற்சிகள் இருக்குது. ஸோ ஒரு ஃபைனான்ஸ் புக்கில் நான் இப்படி படித்தேன் பாருங்க. Many employers feel that advising their workers to mind their own business is bad for business. But for me, focusing on my own business and developing assets made me a better employee because I now had a purpose. I came in early and worked diligently, amassing as much money as possible so I could invest. ஸோ என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் வந்து ஏற்கனவே சொன்னபடி நான் சபையில் தான் வந்து என்னுடைய பணங்களை நான் இன்வெஸ்ட் பண்ணி அதை வேலை செய்ய வச்சு நான் அதை ஒரு பரிச்சார்த்தமான ஒரு இதில் நான் செஞ்சு வந்தேன். கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார். இப்போ ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட்டு நான் இதெல்லாம் வந்து சாட்சிகளாக நான் சொல்லி வரேன். சிலருக்கு இது ஒரு வேலை பயனாக இருக்கலாம்.